செய்திகள். நாளை முதல் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் விழுப்புரம் இடையிலான வழித்தடத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணியின் காரணமாக செங்கல்பட்டு கடற்கரை இடையே புறநகர் ரயில் நாளை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் விடியல் பயண திட்டத்தில் 730 கோடி முறை பெண்கள் பயணம் செய்துள்ளனர் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 39 திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். சென்னை மணலி சடையங்குப்பம் பகுதியில் தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். கோவை ஈஷா யோகா மையத்தில் குரு பௌர்ணமி விழா சத்குரு அவர்களின் முன்னிலையில் விமர்சையாக நடைபெற்றது. முல்லை பெரியாறு அணையில் இருந்து தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் வைகை அணையில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் 131 கோடி ரூபாயில் திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி அதன் 200 பிரிவு அலுவலகங்களில் சுகாதார பணியாளர்களின் நலனுக்காக உதவி மையங்கள் அமைக்க 60 லட்சம் ரூபாய் செலவிட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கனஅடியிலிருந்து 32,000 கனஅடியாக சரிந்துள்ளது. சட்டவிரோத சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த 29 நடிகர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஹைகோர்ட்டில் ஆஜரானார். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே லெவல் கிராசிங்கில் பின்பற்ற வேண்டிய நடைமுறையை வெளியிட்டுள்ளார். அதில் தெரிவித்துள்ளாவது, அனைத்து ரயில்வே கேட்களிலும் உடனடியாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு வருகின்ற தண்ணீரின் அளவு வினாடிக்கு 42,250 கனஅடியாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக இன்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழகத்தில் பொது வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்கவில்லை என்றும் 99% பேர் பணிக்கு வந்திருந்தனர் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் நலத்துறை அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் அமைக்க சன் டிவி 3,50,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. வங்கக்கடலில் அடுத்தடுத்து காற்று சுழற்சி உருவாகக்கூடும் என்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் முட்டை பண்ணையில் கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து ₹5.55 நிர்ணயம் செய்யப்பட்டது. ஹஜ் பயணத்தை நிறைவு செய்து கடைசி விமான பயணிகள் 383 பேர் சென்னை திரும்பினர். அமைச்சர் நாசர் அவர்கள் வரவேற்றார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கொடுத்த 19 பேருக்கு ஒரே நாளில் 9,22,00,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 அதிகரித்து ஒரு சவரன் 72,160 ரூபாயாகவும் 1 கிராம் 9,020 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வெள்ளியின் விலை 1 கிராம் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசனை ஒட்டி நடைபெறும் சாரல் திருவிழா வருகின்ற 19ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி மையம் தமிழ்நாட்டின் கொடைக்கானலுக்கு மேலே பறந்து சென்றது. திருப்பதிக்கு செல்லும் பக்தர்களுக்கு இனி லட்டு பிரசாதத்துடன் புத்தகம் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிஎட் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் ஜூலை 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கரூரில் உள்ள தளிர் மகளிர் சுய உதவிக்குழுவின் பேப்பர் பை தயாரிக்கும் கூடத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார். திருவாரூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கு ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்றார். கிராமப்புற சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வட்டி மானியத்துடன் பிணையில்லா கடன் வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவை ஒட்டி இன்று காரைக்கால் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற ஜூலை 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது.
காரைக்குடி மாநகராட்சி மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்ற தடை என ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. அரசின் திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இயங்கி வரும் 7 பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளிகளை தரம் உயர்த்த 39 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கடலூர் பள்ளி வேன் ரயில் விபத்தில் கேட் கீப்பர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் விரைவில் திறக்கப்பட உள்ள வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பாலிடெக்னிக், அரசு ITI மாணவர்கள் 200 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இளம் கலைஞர்களை ஊக்குவிக்க இயல் இசை நாடக மன்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி பாரூர் பெரிய ஏரியிலிருந்து இன்று முதல் நவம்பர் 16ஆம் தேதி வரை 130 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னையில் வருகின்ற 18ஆம் தேதி திமுக MPக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து நடைபெற்ற பகுதியில் புதிய கேட் கீப்பராக தமிழர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரேசிலில் உயரிய விருது வழங்கப்பட்டது. நடிகை அருணா மற்றும் அவரது கணவர் தொழிலதிபர் மன்மோகன் குப்தா ஆகியோர் தொடர்பான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விரைவில் தமிழகத்தில் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரியில் பவள விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பொருட்கள் மீதான அமெரிக்காவின் இறக்குமதி வரி விதிப்பு நடவடிக்கை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலாவது உறுதி என்றும் காலக்கெடு நீட்டிக்கப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் தனியார் முதலீட்டு நிறுவனத்தில் முதுநிலை ஆலோசகர் பணியில் சேர்ந்துள்ளார். சுபமுகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை முதல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் ரயில் விபத்து தொடர்பாக செம்மங்குப்பம் கேட் கீப்பர், ஓட்டுநர் உட்பட 13 பேருக்கு சம்மன் வழங்கப்பட்டு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மீது இந்தியா உட்பட 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். தெற்குலக நாடுகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதோடு அந்நாடுகளை பிரிக்ஸ் கூட்டமைப்பு வழிநடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.